வணக்கம். இன்னைக்கு நம் உலக நாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுன்னா சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தை பத்தி பேசணும்னா கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா படத்துல அவ்வளவு கண்டென்ட் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆல்ரெடி நீங்க நம்ம நிகழ்ச்சி நிறைய பேர் பாக்குறது இல்லை. ஸோ எவ்வளவு முடியுதோ ஷார்ட்டா நான் முடிக்க பாக்குறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்ச 10வது திரைப்படம். அதாவது இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் கே பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அரங்கேற்றம் படத்துக்கு அடுத்தது இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தை தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் 1973 ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. உதயம் புரொடக்ஷன்ஸ் மூலமா லக்ஷ்மண் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் கே பாலச்சந்தர். இந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் ஃபர்ஸ்ட் இலவுகாத்த கிளி அப்படின்ற பேர்ல தான் வரதா இருந்துச்சு. இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் சென்னையிலையும் மதுரையிலையும் 100 நாள் ஓடி இருக்கு. இந்த தகவலை நம்ம ஜீவா கலைஞானி மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தா சிவகுமார் அவர்கள், அப்புறம் SV சுப்பையா, அப்புறம் கமல்ஹாசன் சார், ஜெயசித்ரா, ஜெயசுதா, அப்புறம் ஸ்ரீவித்யா, சுபா அவர்கள், அதுக்கப்புறம் பூர்ணம் விஸ்வநாதன், சொல்லிட்டே போலாம். அவ்வளோ ஒரு பெரிய பிராட்காஸ்டரா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ சிவகுமார் அவர்கள். ஆனா இந்த படத்துல உலகநாயகன் யார் அப்படின்னு பார்த்தா உலகநாயகனுக்கு ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரோல், ஒரு உமனைசர் ரோல். சொல்ல போனா வில்ல மாதிரியே தான் அவர் இருக்காரு. மறுபடியும் போய் சொல்றேன். Come on, honey. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு கிளப்புக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தா சிவகுமார் சார் தான். இந்த படத்துல ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரோல்ல உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. அதாவது 2 கேரக்டருக்குமே பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மாஸ்டர் படத்துல வர விஜய் சேதுபதி மாதிரி இங்க டோட்டல் பாசிட்டிவ், டோட்டல் நெகட்டிவ், அந்த மாதிரி அந்த கேரக்டர் ரெண்டுமே டோட்டலா அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. ஹலோ ராகவன். ஹலோ நீ பாம்பேல இருந்தல்ல? ஆமா, இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 1 மாசம் ஆகுது. ஆமா, என்ன குடியும் கொடுத்தனமா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த கேரக்டர்ஸ் சிவகுமார் சார் ஒரு பக்கா ஜென்டில்மேனாகவும் ரொம்ப நல்லவனாகவும் ரொம்ப ஒரு ஜென்யூன் பர்சனாகவும் இருக்காரு. ஆனா உலகநாயகன் கமல்ஹாசன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கா உமனைசராகவும் ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரோல்லையும், அப்புறம் அப்பா அம்மாவை ஏமாத்தி காசு பிடிங்கி அதுல வந்து சாப்பிடுற ஒரு ஆளாகவும் இருக்காரு. வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு, தண்டசோறு மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அர்ஜென்ட்டா ஒரு 300 ரூபாய் பணம் வேணும். 200 ரூபாய் போதும். இப்படியே ஒரு வேலையும் செய்யாம ஊதாரித்தனமா ஊரை சுத்துறதை விட்டுட்டு என்னைக்கு தாண்டா நீ ஒழுங்கா இருக்க போற? ஆனா சிவகுமார் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பெரிய ஆளாகி ஆபீஸ்ல ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. நான் ஒரு சொந்த வீடு வச்சிருக்காரு அப்படின்னு இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு. அவங்க சமையலுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கணும். ஆண் பிள்ளைங்க மனசை கவர்ற அழகு சமையல் அழகுதான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா சிவகுமார் சார் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஆபீஸ்ல இருக்கிற இன்னொரு ஸ்டாஃப் தான் SV சுப்பையா. SV சுப்பையாவோட பொண்ணு தான் வந்து சுபா மேடம். ஸோ இப்படி வந்து கதை போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் SV சுப்பையாவுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. சரி, இவங்க எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுல 3 பொண்ணு இருக்கு. எங்கிட்ட 3 பொண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வீட்டுல 3 பொண்ணு இருக்கு. அது யாருன்னு பார்த்தா 1 சுபா, 2வது மேடம் ஸ்ரீவித்யா மேடம், 3வது ஜெயசித்ரா. இவங்க 3 பேருமே அந்த வீட்டுல நல்ல இன்டராக்ட் ஆகுறாங்க சிவகுமார் சாரோட. அதுக்கப்புறம் சிவகுமார் என்ன சொல்றாரு, நீங்க இந்த வாடகை வீட்டுல இருக்க வேணாம், நீங்க வாங்க என் வீட்லயே கீழே வந்து இடம் காலியா இருக்கு, அங்க நீங்க வாடகைக்கு வந்துருங்க அப்படின்னு கம்பல் பண்ணி அவங்க 3 பேரையும் சிவகுமார் தான் வீட்டுக்கு கீழே வாடகை கூட்டு வந்துடுறாரு. தூசி படிஞ்சிருக்கிற என் வீடும் லட்சுமிகரமா இருக்கும். நான் ஒன்னும் என் முடிவை நிர்பந்தப்படுத்தல. உங்க முடிவை யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசிக்கிறதுக்கு இதுல என்னதான் இருக்கு? அவர் ஏன் வாடகை கூட்டு வர்றாருன்னா அதுக்கு முக்கியமான காரணமே உலகநாயகன் கமல் சார் தான். ஏன்னா கமல் சார் வந்து சிவகுமார் சாருக்கு ஃப்ரெண்டா வர்றாரு. அவரு டேய் எனக்கு உன் வீட்டுல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வீட்டை வாங்கி அங்க நல்லா சரக்கு அடிச்சுட்டு கூத்தடிச்சுட்டு பொண்ணுங்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு கரடா பண்ணி அந்த வீட்டையே ஒரு நாஸ்தி பண்ணி வைக்கிறாரு. அப்ப அந்த வீட்டுல இருந்த சமைக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த வீட்டை வாடகை விட்டுறலாம், இல்லைன்னா இந்த கமல் வந்து நம்ம வீட்டையே நாசம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த படத்துல உலகநாயகனோட கேரக்டர் பேரும் கமல் தான். ஹலோ ராகவன். ஹாய் கமல். ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க பயமா இல்ல?
ரொம்ப ஓவர் ஒர்க், நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன் இன்னைக்கு பூரா. அதுக்கு எங்க வீடு சரியில்லை. ஓஎஸ் என் வீட்லயே நான் கூட வெளியே போக போறேன். கீழே பூரா உபயோகிக்கலாம். இவங்க 3 பேரும் சிவகுமார் சார் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து சிவகுமார் சார் அப்ரோச் பண்றாங்க. அதாவது அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. முதல்ல சுபா மேடம் வந்து இவரை கரெக்ட் பண்றதுக்கு இவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க செட் ஆக மாட்டாங்க. ரெண்டாவது ஸ்ரீவித்யா மேடம் அவரை வந்து கண்ணாடி வழியா பாக்குறது. என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் போனதா இருக்கு? ஏய் அது சொடா நீ ஒண்ணு ஒட்டி வைக்க வேண்டாம். அது அப்படியே கிட்ட பேசாத போ. அவர் நடமாட்டத்தை எல்லாம் கண்ணாடியிலேயே கண்காணிக்கிறியா? சிச்சி நல்ல நேக்குமா இது. ஹீரோ மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா சமைச்சு கொடுக்கறது, அவரை பத்தியே வந்து ஜெயசித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறது. நீங்களும் எங்க வீட்லயே சாப்பிடுங்களேன். ஐயோ உங்க வீட்டுல சாப்பிடுறேன் ஐயோன்னு சொல்ற அளவுக்கு என் சமையல் அவ்வளவு மோசமாவா இருக்கு. உங்க சமையல சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. இப்படின்னு ஒருத்தரும் அவரை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஆடு எங்க சிக்குதுன்னா ஜெயசித்ரா மேடம் கிட்ட தான் அவர் சிக்கிறாரு. நாங்க பிக்னிக் போன போது எடுத்த போட்டோ. அத நான் பாக்கலாமா? ஏன் சார் இன்னுமா பாத்துட்டு இருக்கீங்க? உங்களைங்க போட்டோ பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கே. வேண்டாங்க சார். ஜெயசித்ரா கேரக்டர் படத்துல ரொம்ப நாட்டியாவும் காமெடியாவும் ரொம்ப ஒரு கியூட்டாவும் இருக்கு. அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாவும் ஃபன்னியாவும் பேசுறாங்க. அது சிவகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு அவங்க கண்ணை டொயிங் அப்படின்னு அடிக்கிற ஷாட்டை பார்த்தா அவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாரு. அந்த படத்தை வரைகிறாரு, அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இது தெரியாத ஸ்ரீவித்யா மேடம் இவரை தான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. ஸ்ரீவித்யா மேடமோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட லுக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா அவருடைய ஆசை மொத்தமே லெட்டரை திருட்டுத்தனமா படிச்சுட்டு அமத்தல பாரு அமத்தல 3வது தங்கச்சியான ஜெயசித்ரா கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் படத்துல ஒரு முக்கியமான கியூட்டான சீன் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் கண்ணை பாத்துக்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தோத்து போயிட்டாங்க, யாரு வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஜெயசித்ரா பண்றது ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து நிறைய சீனை காப்பி அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஜெயம் ரவி சார் நம்ம தீபாவளி படத்துல வந்து எனக்கு வந்து காலமிக்கு விடு, கையமைக்கு விடு, அதை எடு இதை எடு அப்படின்னு சொல்ற சீனு இந்த படத்துல வருது. அதாவது ஸ்ரீவித்யா மேடம் சிவகுமார் சார் தான் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு ஜெயசித்ரா நான் ஒரு சீக்கிரம் சொல்றேன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கையமைக்கு விடு, காலமிக்கு விடு, ஃபேனை போட்டு விடு அப்படின்னு சொல்ற சீனு எனக்கு தீபாவளி படத்துல ஞாபகம் வந்தது. அந்த விசிறி எடுத்து கொஞ்சம் விசிறு. இப்ப என்ன பண்ற? காலை கொஞ்சம் பிடிச்சு விடு. இப்படி கதை வேகமா நடந்துட்டு இருக்கு. இந்த 3 பேர்ல யாரு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கதையில ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீவித்யா மேடம் வந்து இவங்க லவ் பண்ணாலும் அவரும் ஜெயசித்ராவை லவ் பண்றாரு. ஆனா ஜெயசித்ராவோட போக்கஸ் எங்க போகுதுன்னா உலக நாயகன் கமலஹாசன் மேல போகுது. வர நீ ரொம்ப தப்பெல்லாம் பண்ற. You don't know. You don't know. You don't know my. அதாவது இப்ப கமல் சாரோட கேரக்டர் பத்தி வருவோம். கமல் சார் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான உமனைசர்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். அவரு டெய்லி ஒரு பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு இந்த பொண்ணெல்லாம் நான் விடவே மாட்டேன், எல்லாரையும் நான் வந்து தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல என் லிஸ்ட்ல கடைசியில இருக்கிறது நீதான் அப்படின்னு ஜெயசித்ரா கிட்ட சொல்றாரு. அப்போ ஜெயசித்ரா மேடம் கமல் சார் ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க, ரொம்ப வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவா பேசுறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது என்னடா இது கமல் சார் போய் இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா Got ahead a lot of girls from Tennessee to Mississippi. அந்த கேரக்டரை எடுத்து நடிச்சதுக்கும் ஒரு தைரியம் வேணும். என்னடா டாப்பட்டா பேசுற நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியுமே, நீ ஒரு லோஃபர். எல்லாருமே வந்து பாசிட்டிவான ரோல் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா உலகநாயகன் கமல்ஹாசன் நெகட்டிவ் ரோலா இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் ஒரு கேவலமான கேரக்டர், சீப்பான ஒரு கேரக்டர், ஒரு உமனேசர் கேரக்டர். உன் காம கலியாட்டத்துக்கு எல்லாம் முடிவு கட்டணும்னு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்க வந்திருக்கேன். பொறுக்கி பயலே, உன் பல்ல புடுங்க போறேன்னு சொல்ல வந்திருக்கேன். பெண்களை தாய் மாதிரி நினைக்க பழகிக்க. ஆண்டவன் பெண்களை படைச்சதே அவங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான். பாவி,
You dirty womanizer. எவ்வளவு பக்காவா பண்ண முடியுமோ அத இந்த படத்துல பண்ணிருக்காரு. நான் ஒரு உமனைசர் தான். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். A list of young girls. அந்த லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. அப்புறம் படத்துல கமல் சாருக்கும் ஜெயசித்ரா மேடம்க்கும் வர ஆர்கியூமெண்ட்ல நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னுடைய மனைவியாத்தான் உன்னை சந்திக்க முடியும்னு சொல்ற. சபா ஒரு லிஸ்ட்னு சொன்னியே, அந்த லிஸ்டுக்கு அன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப். உதாரணத்துக்கு அவங்க ஒரு டைலாக் பேசும்போதும் அதாவது அப்படின்னு ரெண்டு பேருமே விட்டு எடுத்துக்கிற மாதிரி டைலாக்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது அந்த லிஸ்ட்ல நீதான் கடைசிங்கிற. அதாவது அதுக்கப்புறம் என் களியாட்டங்களை தடுத்து நிறுத்திடுவேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன திருத்திடுவேன். அதுக்கப்புறமா கமல் சார் அடிக்கடி யூ டோன்ட் நோ அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து போட்டு கேக்குறாரு. அதையே அவர் சொல்றாரு. அது ஜெயசித்ரா மேடம் வந்து இமிடேட் பண்றாங்க. இப்ப வரேன்டா. You don't know. அப்படி அந்த யூ டோன்ட் நோ வெர்சஸ் அதாவது இந்த சீக்வன்ஸ்ல தான் அந்த இன்ட்ரோல் பிளாக்கே வருது. அதாவது ஒரு ப்ராஸ்டியூட்டுக்காக கமல் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் அவங்கள தப்பிக்க வச்சுட்டு ஜெயசித்ரா மேடம் அங்க வந்து பேசுற சீன் தான் அது. அந்த சீன்ல மூக்கு உடைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து கதை இப்படி போயிட்டு இருக்கு. சிவகுமார் ஜெயசித்ரா பாக்குறாரு, ஜெயசித்ரா கமல் சார் பாக்குறாரு. கமல் சார் யார் பாக்குறாரு அப்படின்னு பார்த்தா கமல் சாரோட போக்கஸ் ஜெயசுதா மேல போகுது. ஜெயசுதா யாருன்னா ஜெயசித்ராவோட ஃப்ரெண்டு. அவங்க பூர்ண விஸ்வநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவர் ரொம்ப ஏஜ்டா இருக்காரு, என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஏஜ்டா இருக்காரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா பரவாயில்ல இவரே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்துல நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கமல் சார் எல்லாம் கேட்கும்போது அவரு பாடுற பாட்டு தான் டேக் இட் ஈஸி. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயசித்ராவும் அவரோட சேர்ந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு நல்லா இருக்கு. கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே take it easy. அப்போ கமல் சாரோட ஃபோக்கஸ் மொத்தம் ஜெயசுதா மேல போகுது. அது அபூர்வ விஸ்வநாதன் சாரோட வைஃப். அவங்க கிட்ட போய் பேசுறாரு. அதுக்கப்புறம் அவங்களை அடிக்கடி மீட் பண்ண போறாரு. அவரை பாக்குற மாதிரி பூர்ண விஸ்வநாதன் தான் ஃப்ரெண்ட பார்க்க போற மாதிரி அப்படியே மெதுவா அவங்கள பேசி அப்படியே கரெக்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பாம்பேக்கு ஓடி போற அளவுக்கு ஒரு இது வருது. ஜெயசுதா மேடம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களோட சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கமல் சார் அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகுறாரு அப்படின்ற அளவுக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கு. நீ ஏன் பேங்குறேங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு திரை இருக்கிறதா நீ நினைக்கிற. இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது இன்டர்வல் பிளாக்ல கமல் சார் கிட்ட சபதம் விட்டது என்னன்னா, நான் உன்னை திருத்தி காமிக்கிறேன் அப்படின்னு ஜெயசித்ரா மேடம் சவால் விட்டுருப்பாங்க. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கமல் சார் திணற அடிக்கிறாங்க. அப்புறமா ஒரு 500 ரூபாய் பணம் வேணும். அம்மாவா வெட்டாதீங்கம்மா ப்ளீஸ். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தைக்கணும். 500 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டேன். எவ்வளவு கேட்ட? 500 ரூபாய். ஏமா கோவிச்சுக்கிட்டு போறானே, திரும்பி வராமலே போயிட்டாங்க. பணம் இல்லாம இந்த மைனர்களால 1/2 மணி நேரம் கூட வெளியில சுத்த முடியாது. அதுக்கப்புறம் இவரு ஜெயசுதாவோட தப்பிச்சு போறாரு அப்படின்னு தெரிஞ்சு தான் கற்பையே வந்து இதுவா கொடுத்து அவரை வந்து ஆஃப் பண்றாங்க. அது நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி அந்த படம் முடியுது. நடுவுல பாத்தியா, நாம சந்திக்க வேண்டிய கட்டம் வந்தாச்சு. தெரிஞ்சு முடியறதுக்குள்ள நீயே சம்மதிச்சா விவேகம் புரிஞ்சவன்னு அர்த்தம். சோ கடைசியில என்ன ஆகுதுன்னா, இந்த படத்துல 4 ஹீரோயின் இருக்காங்க, 2 ஹீரோ இருக்காங்க. இதுல மெயின் ஹீரோவே சிவகுமார் சார் தான். ஆனா சிவகுமார் சாருக்கு கடைசி வரைக்கும் அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு கூட அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியாத மாதிரி அந்த கிளைமாக்ஸ் முடியுது. அது பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கு. ஒரு பொண்ணையுமே நான் உங்க 3 பொண்ணுமே நான் கல்யாணம் பண்ணிக்கவே, 4ஆவது ஒரு ஹீரோவா அப்படின்னு கேட்டுதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. அகத்தால எந்த ஹீரோ சார் நீங்க? தயவு செஞ்சு என்ன ஹீரோன்னு கூப்பிடாதீங்க. அவங்கள யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கலையே, நான் ஹீரோவா? அதாவது
கமல் சார் வந்து ஜெயசித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரு சிவகுமார் சார் தனியா நின்னுறாரு. இப்படிதான் அந்த படம் முடியுது. பாத்தியா எங்க புஷ்பா என்ன ஒரு மனுஷனாவே மாத்திட்டா ராகவன். என்னடான்னு கூப்பிட்ட புஷ்பாவா அது? தாலி கயிறு கழுத்துல ஏறின உடனே உங்க மேல மரியாதை தன்னால வந்துருச்சுங்க. சோ பாலச்சந்தரோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னா ஒரு கேரக்டர் வச்சும் பிளே பண்ண வைக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். நேரத்துக்கு ஓடி வந்து உன்னை வில்லன் கையில இருந்து காப்பாத்த உனக்கு நீ எந்த ஹீரோவும் கிடையாது. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டராவோ இல்ல படம் எடுக்கிறாவோ இருந்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம திருடலாம். அந்த அளவுக்கு பாலச்சந்தர் சார் சும்மா அருமையா டைரக்ட் பண்ணிருக்காரு. கை கடியாரமும் உன் கையில இல்ல, இங்க இருக்கு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சிவகுமார் சார் வாழ்ந்திருக்காரு. எப்படி ஒரு நல்லவன் இருக்கணும் அப்படின்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த படத்துல அவர் பண்ணியிருக்காரு. ஆனா என்னன்னா அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்காம போறது பார்க்கும்போது ஓ அப்ப நல்லவனா இருந்தா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. அடுத்து கமல்ஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரோல், அதுவும் ஒரு சீப்பான ஒரு கேரக்டர் எப்படி ஒருத்தர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் நல்லா பண்ணிருக்காரு. சொல்ல போனா அவங்க தம்பி ஒரு சின்ன பையன் இருக்கான், அந்த சின்ன பையன்கிட்ட கூட அடி வாங்குறாரு. நீ கொடுக்க போறியா இல்லையா பிரதர்? பரிதாபமா தாய் பாசமா நோ பாசம் பிசினஸ் ஹியர். அந்த அளவுக்கு ஒரு ஈகோ இல்லாம ஒரு பக்கவான ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். அவரை தவிர வேற யாருமே தன்னை இந்த அளவுக்கு தாழ்த்திக்கிட்டு நடிக்க முடியாது. அதனாலதான் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய உலகநாயகனா இருக்காரு. இதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. உன் சவால்ல நீ தோத்துருக்கலாம், ஆனா உன் தைரியத்துக்கு முன்னால நான் சரண்டர் ஆயிட்டேன். படத்தோட ஹீரோயின்ஸை பத்தி பார்த்தோம்னா 4 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சுபா மேடம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஃப், அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரி படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. செஞ்சது இந்த வீட்டுல விளக்கேற்ற வச்சதுதான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைக்கு நான் தாயா இருக்க விரும்புறேன். அது இல்லாத ஸ்ரீவித்யா மேடம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. அடுத்தது ஜெயசித்ரா மேடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நாட்டியாவும் கியூட்டாவும் சூப்பரா இருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கமல் சார் கிட்ட போய் பேசுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பக்காவா இருக்கு. அடுத்து கடைசியா ஜெயசுதா ரொம்ப கார்ஜியஸா இருக்காங்க. அவங்க ஒரு கமல் சாரை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஒரு வேற என்ன சொல்லலாம், ஒரு சவளம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த தாட்ஸ் வர மாதிரி அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பூர்ண விஸ்வநாதன், எஸ் வி சுப்பையா அப்படின்னு படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வயதுக்கு வந்த பெண்கள் வீட்டுல இருக்குது தெரியாத குருடனா இருக்குது பாதம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் சார், ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் இந்த வயசுலயும். அடுத்து கடைசியா படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். அது நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம். பாலச்சந்தர் சார் படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2.25 மணி நேரம் படம் ஓடுது. அந்த அளவுக்கு படத்துல கண்டென்ட் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு நல்ல படம் தான் இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன். மரத்துல இருக்கிற பழத்துக்கு நான் என்னைக்குமே கல்லறிஞ்சதில்லை, அதுவா வந்து என் கையில விழறதுதான் பழக்கம். ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் ஒரு பக்காவான ஒரு கன்ஃபார்மா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன். பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடிதடி குத்து இதெல்லாம் இல்லாம ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா ஒரு நல்லபடியா பார்க்கணும், ஒரு கேரக்டர் பிளே பார்க்கணும் அப்படின்னா இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தை நான் உங்களை சூஸ் பண்ண சொல்லுவேன். வெளிப்படையா சொல்லிடுங்களே. அதுதான் சஸ்பென்ஸ். இன்று இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் பத்தி 6 கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாரு. அவர் யாருன்னா இவர் ஒரு பயங்கரமான உலகநாயகன் ஃபேன். இந்த படத்தை பல தடவை ஓடி போய் பார்த்தவரு. அவர் தான் இந்த படத்தை பத்தி பேச போறாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கமல் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பேச போறோம்னா உலகநாயகனா அவர் எப்படி படிப்படியாக மாறினார்ன்றதை பொறுத்து தான். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன ரோல் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா அரங்கேற்றம்னு ஒரு படம் வந்தது, அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா படிப்படியாக வளர்ந்து சான்ஸ் இல்லாமல் நடன இயக்குனர், நடன அசிஸ்டண்ட்டெல்லாம் இருந்தார்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர ஸ்டேஜில் யாருமே வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக இது ஒரு உமனைசராக நடிச்சிருப்பார். பெண்களை எப்படி இது பண்ணுறதுன்ற மாதிரி தான் அவ்வளோ போல்டாக அந்த வயசுலேயே அந்த கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார், நிறைய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் இவரோட கேரக்டர் தனியாக தெரியும். அது எப்படின்னா இதுவரையிலும் நம்ம வழக்கமாக பார்த்தோம் வில்லன்னா கடைசி வரலாம் வில்லத்தனம் பண்ணிட்டு இருப்பார், கெட்டது பண்ணுவார், கடைசியில் ஹீரோ வந்து அவரை அடித்து அந்த மாதிரி தான் வில்லன்றாலும் ஒரு கெட்ட அபிப்பிராயத்தோடு தான் காட்டியிருப்பாங்க. அவர் திருத்துற மாதிரியோ அவர் நல்லபடியாக வரா மாதிரியோ காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் முழுக்க வில்லத்தனமாக காமிச்சு இவரை எப்படி அந்த கேரக்டரை நல்ல விதமாக மாற்றி கொண்டு வராங்கன்றத அழகாக காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கூடவே போட்டி நடிக்கிற மாதிரி ஜெயசித்ரா மேடம்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். ஆனாலும் இவர் தனியாக தெரிவார். அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது இவரோட ஸ்டெப்பு, உலக நாயகன்ற அளவுக்கு மாறி வர்ற மாதிரி. இப்படி பார்த்தீங்கன்னா இவர் அதில் ஒரு உமனைசராக நடிச்சிருப்பார். இவர் எப்படி திருத்தி நல்லபடியாக நல்ல கேரக்டராக மாற்றி இவரை காமிக்கிறான்றது தான் படமே. அந்த வயசில் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த படம், சொல்லத்தான் நினைக்கிறேன். அன்னையிலேருந்து கமல் ரசிகராக மாறினது தான் நான். இன்னும் 40-45 வருஷமாக கமல் ரசிகராக தான் இருக்கிறேன். இனிமேல் அப்படி தான் இருப்பேன். எல்லாத்தையும் உரிமையோட தடுப்பேன். புஷ்பாவா இல்ல, உன்னோட உறவு ஏற்படுத்திக்கிட்ட மனைவியா? உன்னை திருத்தத்துக்காக நான் எதையும் செய்வேன். இத்துடன் இந்த உலக நாயகனும் உதயபாரதியும் நிகழ்ச்சி சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் நிறைவடைந்தது. அடுத்து உலக நாயகனின் 11வது படமான பருவ காலத்தில் தொடரும். நன்றி.